சுட்டு சுட்டு போடட்டும். என்னக்கா கோவிலுக்கு போகும்போது சோகமா போன, இப்ப வரும்போது சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிட்டு வர? தீபாவளிக்கு மாமாவை முறையா கூப்பிட்டு அவருக்கு தலை தீபாவளி முறை செய்யணும்னு நீயும் நானும் ஆசைப்பட்டோம்ல, அது நடக்க போகுது கணேசா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னக்கா சொல்ற? மாமாவை தலை தீபாவளி கூப்பிட்டு அப்பா சம்மதிச்சிட்டாரா? அப்பா அம்மா சம்மதத்தை எதிர்பார்க்கறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு தான் கவலையோட கோவிலுக்கு போனேன். கோவில்ல அந்த தாத்தாவை பார்த்தேன். தாத்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. இது வரைக்கும் அந்த தாத்தா சொன்னது எல்லாமே நடந்திருக்கு கணேசா. அதனால இதுவும் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல மாமாவோட தலை தீபாவளி கொண்டாடுறோம். சரியா? மத்தாப்பு சேல கட்டி ஆடட்டுமா? டேய் கணேசா, ஸ்வீட் சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம்க்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ ஹலோவா? நான் தான் கூப்பிடுறேன்னு தெரியுதுல. உன்னை நான் எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன்? மாமா தானே கூப்பிட சொன்னேன். உங்க பேச்சுக்கு எப்பயாவது மறுபேச்சு பேசிருக்கேனா? அப்படியே சொல்றேன். சொல்லுங்க மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? கோவிலுக்கு போயிட்டு இப்பதான் மாமா வீட்டுக்கு வந்தேன். நினைச்சேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு. என்ன மாமா சொல்றீங்க? நான் கோவிலுக்கு போயிருப்பேன்னு நீங்க எதுக்காக நினைச்சீங்க? நீ உன் மனசுல இருக்க கவலையை என்கிட்ட கூட சொல்ல மாட்டிய. கோயிலுக்கு போய் சாமி கிட்ட தானே சொல்லுவ. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. புதுசா கல்யாணம் ஆன எல்லாரும் நாளைக்கு தலை தீபாவளி கொண்டாடுவாங்க. நமக்கும் தலை தீபாவளி தானே. மற்ற கல்யாணம் ஆனவங்க மாதிரி என்னையும் வீட்டுக்கு கூப்பிட்டு தலை தீபாவளி கொண்டாடணும்னு உனக்கும் ஆசை இருக்கும். என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க மாமா. ஆனா தலை தீபாவளி கொண்டாடுற சூழ்நிலை நமக்கு இல்லையேன்னு கவலைப்பட்டு சாமி கிட்ட போய் வேண்டியிருப்ப. சரியா சொன்னீங்க மாமா. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அடுத்த வருஷம் நம்ம தலை தீபாவளி சிறப்பா கொண்டாடலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கே நம்ம தலை தீபாவளி கொண்டாடுறோம். என்ன சொல்ற? எப்பவும் போல இன்னைக்கும் கோவில் அந்த தாத்தாவை பார்த்தேன். என் மனசுல இருக்கிற கவலையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிருக்காரு. தாத்தா சொன்னது எல்லாமே எப்பவுமே நடந்திருக்கு மாமா. அதனால இதுவும் நடக்கும். தலை தீபாவளியை நினைச்சு நீ கவலையா இருப்பன்னு உனக்கு கால் பண்ண. ஆனா நீ நம்பிக்கையோட இருக்க. உன்னோட அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வைக்கிறேன். சரி மாமா. சுந்தரத்தை என்ன இன்னும் காணோம்? தெரியலையே. ஆண்டி கிட்ட சம்மதம் கேட்க வருவாரா மாட்டாரா? ஐயா. தேங்க்யூ பார்வதி. அம்மா. அங்கே வை பார்வதி. அம்மா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். கடவுளே, அப்பா மாமாவை தலை தீபாவளிக்கு அழைக்க அம்மா கிட்ட சம்மதம் கேட்க வந்திருக்காரு. அம்மா சம்மதிக்கணும். எல்லாம் நல்ல விதமா முடியணும். என்ன இந்த விசுவாசம்? தட்டுல ரோஜாவையும் செம்பருத்தையும் வச்சு கொண்டு வருது. என்ன சுந்தரம், கையில தட்டும் தட்டுல பூமா வந்து நிக்கிற? அது வந்துமா, என் மனசுல ஒரு குழப்பம் இருக்குமா. குழப்பத்தோட அந்த காரியத்தை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை.
ஆனா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். குழப்பம் என்னன்னு தெரியும், அதென்ன காரியம் ஒன்னும் புரியலையே. மனசுக்கு முழு சம்மதமில்லாத காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு கோயில்ல சாமி முன்னாடி பூ போட்டு பார்த்து முடிவெடுப்பாங்க. என்னோட கோயில் இந்த வீடு தான். நான் கும்பிடுற சாமி நீங்க தான். டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா சாம்பிராணி போடு. என் மனசுல குழப்பத்தில் இருக்கிற காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு சம்மதம் கேட்க வந்திருக்கேன். நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த 2 பூவுல ஒன்று எடுத்தா நான் சம்மதத்தை தெரிஞ்சுக்குவேன். ஏன் சுந்தரம், வந்ததுல இருந்து மனசுல குழப்பம், காரியம், சம்மதம், கோயிலு, பூசைன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அது என்ன காரியம்னு அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியே. ஒரே மூடு மந்திரம் மேல இருக்கு. வனஜா, சொல்ற விஷயமா இருந்தா சுந்தரம் அகிலா கிட்ட சொல்ல மாட்டாரா? அவரே குழப்பத்துல வந்திருக்காரு. அவரை போய் கேள்வி கேட்டு இன்னும் குழப்பிட்டு இருக்க. வர வர நீ ரொம்ப பேசுற, ஒரு நாள் இருக்கு உனக்கு. சுந்தரம், தட்டைங்கவே. அகிலா, நீ போ. தலை மூழ்கி போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு, பூவை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவன்னு பூ எடுக்க சொன்னா பூவா தலைய போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சுந்தரம், இப்போ உன் குழப்பம் தீர்ந்துருச்சா? உன் காரியத்துக்கு சம்மதம் கிடைச்சிருச்சா? சம்மதம் முக்கியம் இல்லம்மா, கடவுள் கொடுத்த உத்தரவு தான் முக்கியம். நான் வரங்கம்மா. சுந்தரம், எனக்கு ரோஜாவை விட செம்பருத்தி தான் பிடிச்சிருக்கு. நான் செம்பருத்தி பூவை தான் எடுத்திருக்கேன். அதை பொறுத்து நீ முடிவு பண்ணிக்கோ. நல்லதும்மா. ஏன் அங்கே நிற்கிறீங்க? உள்ள வாங்க சுந்தரம்.
என்ன சுந்தரம், ஏதோ சொல்லணும்னு ரூம் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது நாளைக்கு தீபாவளி. ஆமா, நாளைக்கு தீபாவளி தானே, இது எல்லாருக்குமே தெரியுமே சுந்தரம். தீபாவளின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு கல்யாணமான விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல பெரிய தம்பி. எல்லாருக்கும் தீபாவளின்னா புதுசா கல்யாணமானவங்களுக்கெல்லாம் தல தீபாவளி. தல தீபாவளினா சீர்வரிசையோட முறையா வந்து மாப்பிள்ளைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். ஆனா இங்கதான் எதுவுமே முறையா நடக்கலையே. அதனால முறையா அழைக்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் நான் தனியா உங்களை தல தீபாவளிக்கு அழைக்க நான் வந்திருக்கேன். ஆனா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கே நம்ம தல தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்க பெரிய தம்பி. என்னால வர முடியாது சுந்தரம். நீங்க இப்படிலாம் கூப்பிட்டீங்கன்னா என்னால வர முடியாது. சீர்வரிசையோட முறையா வந்து உங்களை நான் கூப்பிடுங்கன்னு சொல்ல. தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு உரிமையோட கூப்பிட சொல்றேன். அப்படிலாம் என்னால உங்களை கூப்பிட முடியாது பெரிய தம்பி. மாப்பிள்ளைன்ற உரிமையோட என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன். இந்த வீட்டு எஜமான விசுவாசத்தோட இப்படி தயங்கி தயங்கிலாம் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன். சரி, நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க மாமா. அப்படிலாம் என்ன கூப்பிடாதீங்க பெரிய தம்பி. நீங்க எப்பவும் போல என்ன சுந்தரம்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அது முறையா இருக்காது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மகனா நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு பார்வதி கல்யாணம் பண்ணிருக்க மாப்பிள்ளை மாமனார பேர் சொல்லி கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காதுல்ல. அதனால நீங்களும் என்ன மாப்பிள்ளைன்ற உரிமையோட தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. அப்பதான் நான் வருவேன். எனக்கு நேரமாகுது மாமா. நான் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? சீக்கிரமா கூப்பிடுங்க. கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல. மா மாப்பிள்ள தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாமா. கண்டிப்பா நான் வரேன். இந்த விஸ்வாசம் என்ன ஆதி ரூம் வரைக்கும் வந்துட்டு போறான்? வழக்கமா இவன் பொண்ணுதான் புதினா டீ குடுக்கறேன் காஃபி குடுக்கறேன்னு இவன் ரூமுக்கு வருவான். இன்னைக்கு என்ன அப்பா வந்துட்டு போறான்? காதலை பிரிக்கணும்னு என்கிட்ட கண்ணீர் வடிச்சிட்டு இங்க வந்து என்ன பண்றான்? கண்டுபிடிச்சா போச்சு. சுந்தரம், என்ன சுந்தரம், எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹால்ல நின்னு அக்கா கிட்ட கைய கட்டி பம்மிட்டு அப்படியே போயிடுவ. படி ஏறி மாடி வரைக்கெல்லாம் நீ போக மாட்டியே. இன்னைக்கு என்ன ஆதி ரூம் வரைக்கும் போயிட்டு வர? என்ன விஷயம்? என்ன சுந்தரம், அன்னைக்கு என்னமோ என்கிட்ட ஓடி வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி எப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு உன் பொண்ணையும் ஆதியும் பிரிக்கணும்னு என்கிட்ட உதவியெல்லாம் கேட்ட. இன்னைக்கு என்கிட்ட சொல்றதுக்கே இவ்வளவு தயங்குற?
என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப சொல்லு, என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்த? ரொம்ப யோசிக்கிறானே, என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்திருப்பான்? போட்டு வாங்குவோம். என்ன விஷயமா நீ ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சுந்தரம். உன் பொண்ணு விஷயம் தானே? நீ அக்கா கிட்ட வந்து உன் மனசுல குழப்பமா இருக்குன்னு சொல்லி பூ போட்டு பாத்தியே, அது கூட இருக்குதானே? எனக்கு தெரியும் சுந்தரம். என்ன இருந்தாலும் பொண்ணு விஷயம் இல்லையா? நீ பொண்ணை பெத்தவன் வேற, உன்னால அமைதியா இருக்க முடியுமா? என்கிட்ட வந்து உதவி கேட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யாம இருக்கிறத பார்த்து மனசு வெறுத்து போய் சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறதே மேல்னு ஆதிக்கிட்டேயே போய் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு வந்துட்டேன். அதை எப்படி என்கிட்ட சொல்றது? சொன்னா நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பனோன்னு நினைச்சு பயந்து தயங்கி நிக்கிறேன் அதானே? நான் அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். ஆதி என்ன சொன்னாலும் சொல்லு. நீங்க சொல்ற விஷயமெல்லாம் நான் பெரிய தம்பி கிட்ட பேச போகலாமா? அப்புறம் வேற எதுக்கு நீ ஆதி ரூம் வரைக்கும் போய் பேசிட்டு வந்த? அது தீபாவளி விஷயமா நான் கொஞ்சம் வெளியில போகணும். அதுதான் வெளியில எங்கேயாவது போகணுமா, காரை எடுக்கணுமான்னு கேட்க போனேன். பெரிய தம்பி வெளியில போகலன்னு சொல்லிட்டாரு. நான் வரேம்மா. அன்னைக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்ட சுந்தரத்துக்கும் இன்னைக்கு என் முன்னாடி நின்று பேசிட்டு போற சுந்தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது அந்த சுந்தரம் இல்ல. இடைப்பட்ட இந்த நேரத்துல என்னமோ நடந்திருக்கு. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அகிலா, என்ன ஏதோ யோசனையில இருக்க? சுந்தரத்தை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற அகிலா? சுந்தரத்தோட நடவடிக்கைய இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சிங்களா? சுந்தரம் உன்னை பூ எடுக்க சொன்னதை பத்தி சொல்றியா? ஆமா, சுந்தரம் தான் சொன்னாரு அவரு மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, அதுக்கு விட தெரியணும்னு. அப்புறம் என்ன? சுந்தரம் அப்படி நடந்துக்கிட்டதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அகிலா? எதுக்கு பூ போட்டு பாக்குறேன்னு சுந்தரம் தான் தெளிவா சொல்லிட்டாரே. நீங்க சுந்தரத்தோட ஒண்ணாயிட்டீங்க, அதனால உங்களுக்கு சந்தேகம் வராதுதான். என்ன சொல்ற அகிலா? சுந்தரத்தோட மனசுல என்ன குழப்பம்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு நான் சாதாரணமா தான் கேட்டேன். அதுக்கு ஏங்க நீங்க இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் டென்ஷன்லாம் ஆகல அகிலா, நார்மலா தான் இருக்கேன். எனக்கு என்னமோ சுந்தரம் சுயமா வந்து பூ போட்ட மாதிரி தெரியலங்க. அவரோட குழப்பத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. வேற ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு என்னோட சம்மதம் வாங்கறதுக்காக சுந்தரத்தை முன்னாடி அவங்க நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகிலா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டிருக்காளே, இப்போ என்ன பண்றது? நான் நினைச்சிருந்தா அப்பவே சுந்தரத்துக்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு உண்மையை வெளியில வர வச்சிருப்பேன். ஆனா அவருக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்னு எல்லா உண்மையும் எனக்கு முழுசா தெரியணும். அதுக்காக தான் நான் சுந்தரத்தை விட்டு பிடிச்சிருக்கேன். சுந்தரம் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்.